அடப்பாவி, இதை கூட விட்டு வைக்க மாட்டியான்னு கண்டிப்பாக நீங்கள் என்னை பார்த்து கேட்பீங்க. டீ கடை கஜடாவிலேயே இவ்வளோ ஹெல்த்தியாக பண்ண முடியும்னு தெரிஞ்சா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க. ஹெல்தி மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். இதில் சர்க்கரையுமே கம்மியாக சேர்த்தா போதும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே பேரிச்சம்பழம். ஆமாங்க, இந்த கஜடா பேரிச்சம்பழத்தை வச்சு தான் பண்ண போகிறோம். 10 போல் பேரிச்சம்பழத்தை கொட்டைகளை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், சில்லா இருந்தாலும் நீங்கள் வெட்டி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அதில் 2 போல் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே நாட்டு சர்க்கரை ஒரு 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எனக்கு அதுவே போதுமாக இருந்தது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப தண்ணியாக அரைச்சிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கஜரா வராது. நல்லா இந்த மாதிரி திக்காக அரைச்சி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அது கூடவே சோடா உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக கிடைக்கும். இதாங்க நல்லா கலந்து எடுத்துட்டு சூடான எண்ணெயில் சின்ன சின்ன உருண்டையாக போட்டு எடுத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியான செம்ம டேஸ்டான கஜரா ரெடி ஆயிரும். இதை நீங்கள் பலாப்பழத்துலையுமே பண்ணலாம். பேரிச்சம்பழத்துக்கு பதிலாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.